யோகம் ஃபிட்னஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷாவோட வணக்கம். எக்ஸசைஸ் மூலிமா நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே முதுகெலும்பு தாங்க ஆணிவர். முதல்ல முதுகெலும்பு உருவானதுக்கு அப்புறம் தான் எல்லா ஜீவராசிகளும் உருவாகுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட அந்த முதுகெலும்பை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விட்டுறாங்க. அந்த முதுகெலும்பை எக்ஸசைஸ் மூலிமா நம்ம பராமரிச்சாவே உடம்புல எந்த ஒரு நோயும் வராதுங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா மட்டும்தான் அதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களால் முழுசாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். தொடங்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ், உங்கள் கை ரெண்டும் பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் செஸ்ட்டை நல்லா ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து நல்லா ஸ்டடியாக அப்படி நிற்கணும். இது ஒரு 2 minutes நீங்கள் நிற்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிற்கும் போது உங்கள் முதுகெலும்புக்கு நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நிற்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளில் இப்படி கை வச்சுக்கிங்க. கை வச்சுட்டு 2 காலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பின்னாடி தள்ள மாதிரி நின்றுக்குங்க. நின்றுட்டு இப்படி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நிற்கணும். டேபிளில் சாயக்கூடாது, கை பேலன்ஸ் பண்ணி இப்படி நிற்கணும். இப்படி நம்ம பண்ணுறதுனால முதுகெலும்புக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும். நெக்ஸ்ட் நம்ம முதுகு தண்டுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சி எப்படின்னு பாருங்கள். இப்படி உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு உங்கள் கையை நல்லா ஸ்ட்ராங்காக இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் கழுத்து உடம்பு இப்படி பெண்ட் ஆகணும். இப்படி வந்து மறுபடியும் கழுத்தை இப்படி உள்ள கொண்டு இது ஒரு 21 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய வலிகளை சரி பண்ணுற ஃபிட்னஸ் பேண்ட் இந்த டிஸ்பிளேல ஷாப் அப்படி இல்லைன்னா வியூ ப்ராடக்ட் அப்படின்றதுல இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், என்னடா எக்ஸசைஸ்னு பின்னாடி தெரிஞ்சுட்டான்னு நினைக்காதீங்க. இது ஒரு எக்ஸசைஸ் தான், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். செவுத்தில் உங்கள் கையை இப்படி பேலன்ஸ் பண்ணி நின்றுக்குங்க. நின்றுட்டு உங்களுடைய பெட்டக்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்படி இப்படி மேலே தூக்குற மாதிரி இருக்கணும். எவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுத்து உங்களால் மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதே பொசிஷனில் நிற்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ், உங்கள் காலை ஒரு கால் இப்படி நிற்க வச்சுக்கிங்க. ஒரு கால் முட்டி போட்டு உங்கள் கையை இப்படி நீட்டிக்கணும். இந்த சைடு இந்த சைடு 2 பக்கமும் இப்படி கையை நீட்டிக்கிங்க. நீட்டிட்டு இந்த கையை இப்படி கொண்டு வந்து இந்த கைக்கிட்ட போகணும். திரும்பவும் அதே பொசிஷன் வந்துடும். இது ஒரு 21 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், இப்படி போன மாதிரின்னு எனக்குங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதுகை இப்படி மேலே தூக்கணும். மேலே தூக்கும்போது உங்கள் கழுத்து கீழே இருக்கணும். திரும்பவும் முதுகை இப்படி பெண்ட் பண்ணணும். உள்ள இப்படி பெண்ட் பண்ணும்போது உங்கள் கழுத்து மேலே தூக்கணும். இது ஒரு 21 டைம்ஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ், உங்கள் கை இப்படி வச்சுக்கோங்க செவுத்தில். அதே மாதிரி இந்த கை இப்படி வச்சுட்டு உங்கள் முதுகை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா பெண்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இப்படியே நிற்கணும். ரெண்டு நிமிஷம் நிற்க முடியறவங்க நிற்கலாம், இல்லை அதுக்கும் கம்மியான 1 நிமிஷம் இந்த மாதிரி நிற்கிறவங்க கூட நிற்கலாம். நான் நிறைய பேரால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ், உங்கள் செவுத்தில் உங்கள் உடம்பு இப்படி சாய்ச்சி வச்சுக்கிங்க. சாய்ச்சி வச்சுட்டு முதுகுத்தண்டு அந்த செவுத்தோட ஒட்டி இருக்கணும், நேராக இருக்கணும். உங்கள் கழுத்து இப்படி நேராக இருக்கணும், எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நின்றுருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 2 நிமிஷம் நின்றுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாதிரியே நின்றுக்குங்க, பூனை மாதிரி இப்படி நின்றுட்டு ஒரு காலை இப்படி தூக்கணும். இப்படி நேராக தூக்கிட்டு ஒரு கையை இப்படி வச்சுக்கணும். முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதில் ஒரு 21 டைம்ஸ் பண்ணணும். மறுபடியும் இதை முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணிக்கிங்க. எப்படி பாருங்கள். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை யோகா பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி மெதுன்னு ஒரு மேட் இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம எல்லாரும் நினைப்போம். இந்த மாதிரி மேட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல வியூ ப்ராடக்ட் அப்படி இல்லைனா ஷாப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ், உங்கள் காலை லைட்டாக பெண்டாக வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நல்லா நேராக இப்படி இருக்கணும், ஒட்டி இருக்கணும் தரையை. கை இப்படி வச்சுட்டு உங்கள் கையை லேசாக மேலே தூக்கி எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 11 டைம்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி 11 டைம்ஸ் பண்ணணும். அதை முடித்ததுக்கப்புறம் சேம் அப்படியே தான் இதே பொசிஷனில் படுத்துங்க. 2 கை இப்படி மேலே தூக்கிங்க. 2 காலை இப்படி தூக்கிட்டு ஒரு கை இப்படி பின்னாடி கொண்டு போகும்போது இந்த கால் இப்படி நேராக போகணும். திரும்பவும் இந்த கை இப்படி வரும்போது இந்த கால் நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு இந்த கை பின்னாடி போகும்போது இந்த கால் நீட்டணும். இது ஒரு 11 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயின் இருந்தால் சரியாயிடும்.
எனவே வியூவர்ஸ், நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முதுகு தண்டு வர பிரச்சனையே இருக்காது. முதுகில் எந்த மாதிரியான வலிகள் இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். அடுத்தது உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உடம்ப நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி யோகா, வர்மா, முத்ரா இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி.